நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தேவையான வார்த்தைகள், கரெக்டா நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அனைவரும் இந்த நாளில வேதத்தை எடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் தேவைப்பா. யாரெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குறாங்களோ, பயத்துல கிடக்குறாங்களோ, நடுக்கத்துல கிடக்குறாங்களோ, கர்த்தர் கொண்டு வாங்க. அவங்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்கட்டும். ஏசப்பா நீங்க பேசுங்க, அந்த வார்த்தைகளை நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த போன வாரத்துல, போன புதன்கிழமை நான் எவீரை பத்தி எடுத்தேன். அது இன்னமும் என் மனசுல அது எங்க விட்டு நீங்கவே இல்லை. அது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையாக இருந்ததுனால அது உண்மையாகவே நம்முடைய இருதயத்தை விட்டு விலகல. ஆண்டவரே நீங்க என் மேல கையை வைங்க, என் மகள் மீது கையை வைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. கடைசி வரைக்கும் அப்படின்னு இருந்தாரு. அவங்க மக இறந்து போயிட்டாங்க சொன்னப்போ கூட எந்த பதற்றமும் இல்லை. அதே மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த நாளில என் மனசுக்குள்ள ஒரு டாபிக் தோணிக்கிட்டே இருந்துச்சு. பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், இது ரெண்டுத்தை நம்ம பார்க்க போறோம். பயப்படுகிறவர்கள் யாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரு, அவங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன நன்மை நடக்குது, சும்மாவே பயம் சொல்றாங்களே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த நாளில நான் எடுத்துக்கொண்ட ரொம்ப ஒரு அருமையான காரியம் என்னன்னா, 2 பேரை பத்தி தான். அதுல பாத்தீங்கன்னாக்கா கோலியாத்து தாவீது. இந்த கோலியாத்து தாவீது எல்லாருக்குமே தெரியும். கோலியாத்துனாலே எல்லாரும் பயப்படுற ஒரு ஃபிகர், ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர் அப்படித்தான் காட்டுவாங்க. என்ன அவன் அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏலா பள்ளத்தாக்கிலே எப்போதுமே டெய்லி அவன் பயமூத்திக்கிட்டே இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து பயமூத்திக்கிட்டே இருந்தான். யாராவது என் கூட வாங்க, சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். சோ இந்த பயமூர்த்தி கொண்டிருந்த கோலியாத்து பயந்து கொண்டே இருந்த இஸ்ரவேல் ஜனங்க அவனை பார்த்து பயந்துகிட்டே இருந்தாங்க. நம்ம சிம்பிளா எடுத்துக்கிட்டோம். நமக்கு முன்னாடி யார் இன்னைக்கு கோலியாத்தா நிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. உங்க பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய என்ன காரியங்களானா இருக்கலாம். அது எந்த காரியம் உங்களுக்கு முன்னாடி கோலியாத்தா நிக்குதோ அதை உங்க முன்னாடி வைங்க. அந்த எல்லா பிரச்சனையும் கோலியாத்தா தான் தெரியும். என்ன எல்லா காரியங்களும் நமக்கு முன்னாடி பெருசா தான் தெரியும். ஆனா இந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ரெண்டு பேரை வைத்து நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதாவது பயப்படுகிறவர்களுக்கு பயமுத்தி கொண்டே இருப்பாங்க. பயப்படுகிறவர்கள் தான் அதாவது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பயமுறுத்தி கொண்டே இருப்பாங்க. அதாவது அந்த அவிசுவாசத்தோடு பேசுவாங்க. இவங்கெல்லாம் பயப்படுகிறவர்கள் லிஸ்ட்ல வருவாங்க. ஏதாவது அவிசுவாசத்தோடு பேசி அவங்களுக்கு என்னென்னலாம் மைண்ட்ல தோண்டுதோ அதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கோலியாத்தான் அப்படித்தான் இருந்தான். என்ன கோலியாத்த ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது, என்னமோ பெரிய ஞானத்துல வளர்ந்தவனும் கிடையாது. ஆளுதான் வளர்த்தமா இருந்தது ஒழிய அவன் பெருசா எதுலயும் அவன் வளர்ந்து கிடக்கல. ஆனா இந்த இடத்துல அவன் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்குது. சோ நம்ம ஏன் பயப்படணும், நம்ம எல்லாரையும் பயமுறுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா இந்த கர்த்தருக்கு பயப்படுறவங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க அமைதியெல்லாம் இருப்பாங்க, சைலண்டா போய்கிட்டே இருப்பாங்க. என்னதான் வந்தாலும் என்னதான் பண்ணாலும் சைலண்டா அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, என்ன பயம் வந்தாலும். ஸோ இந்த 2 டிஃபரன்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோலியாத்து யாருனாக்கா பயத்தின் அடையாளம். கோலியாத்து ஒரு பயத்தின் அடையாளம். அவனுக்குள்ள கோலியாத்துனாலே அவனை பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு உங்க பிரச்சனை உங்களை பார்த்து பயமுத்திட்டு இருக்குதா? கோலியாத்தை பாக்குறீங்களா? ஆமா, பயத்தின் அடையாளம். கோலியாத் என்றாலே பயத்தின் அடையாளம், giant of fear. giant of fear. ஸோ எந்த பயங்கள் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது? உங்க பிள்ளைகளை குறித்தா, உங்க குடும்பத்தை குறித்தா, உங்க பிசினஸை குறித்தா, உங்களுடைய வேலைகளை குறித்தா, இல்ல உங்க பாஸை குறித்தா, உங்க வேலையில உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறவர்களை குறித்தா, எது உங்களுக்கு இன்னைக்கு ஜாயிண்டா நிக்குது, ஒரு பெரிய கோலியாத்தா நின்று கொண்டிருக்கிறது? பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அதை தான் சிந்திக்க போறோம். கண்டிப்பா உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்க. அதாவது ஜெயண்ட்டை பார்த்து அந்த அளவு முக்கியம் இல்லை, அவன் எவ்வளவு அளவு பெரிய அளவுல இருக்கிறான், பெருசா இருக்கிறான்றது முக்கியம் இல்லை. அதே மாதிரிதான் நம்ம நிறைய நேரங்களில நம்ம பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கிறது முக்கியம் இல்லை, நம் தேவன் எவ்வளவு பெரியவர்.
அதுதான் முக்கியம் நம்மளுக்கு, நம் தேவன் எவ்வளவு முக்கியமானவர்னு சொல்லிட்டு. சோ கோலியாத் என்றாரே ஒரு பயத்தின் அடையாளம், a giant of fear. சோ கோலியாத் வந்து ஒரு ராட்சதன், நவீன ஆயுதங்களை கொண்டவன். அவன் கையில இருந்ததெல்லாம் ஆயுதங்கள். அவனுடைய உருவம், அவனுடைய ஆயுதங்கள் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. சோ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது எது? உங்க கையில இருக்கிற காரியத்தை வைத்து நம்பிக்கையோடு இறங்காதீங்க. இல்ல, அவன் நம்பிக்கையோடு இறங்கின காரியம் என் கையில தான் ஒரு பெரிய ஆயுதங்கள் இருக்குதே, நான் தான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறானே, நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேனே, என்னை பார்த்துதான் எல்லாரும் பயப்படணுமே அப்படின்ட்டு அந்த பயம் வந்து அவனுக்கு முன்னாடி எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டே இருந்தது. சோ இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம் வாழ்வில யாரு கோலியாத்து? எது கோலியாத்த நிக்குது? நம்முடைய பயமா, நோய்களா, வியாதிகளா, தோல்வியா, பொருளாதார நெருக்கடியா, இல்ல தீய பழக்க வழக்கங்களா, குடும்பத்தின் பிரச்சனைகளா, என்ன நமக்கு கோலியாத்த நின்று கொண்டிருக்கிறது? கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, என்ன நமக்கு? ஐயோ, இதை நான் எப்படி கடந்து போவேன், நான் இதை எப்படி தாண்டி வருவேன், நான் என்ன பண்ண போறேன் இப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? தயவு செய்து சொல்றேன், அந்த கோலியாத்தின் ஆவிய, கோலியாத் என்றாலே பயம், பயத்தின் அடையாளம். எல்லாரும் பார்த்து பயந்தாங்க. இந்த பயம் வந்து உங்களுக்கு முன்பாக ஒரு கோலியாத் மந்திக்குதா, துரத்தி விடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நோய்கள், உங்களுடைய வியாதிகள் உங்களுக்கு முன்பாக பெருசா நிக்குதா, துரத்தி விடுங்க. துரத்தி விடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்ற, இந்த ரெண்டுத்தையும் நம்ம பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். கோலியாத் என்றாலே பயத்தின் அடையாளம். தாவீது யாரு? சோ இந்த கோலியாத்தை இஸ்ரவேல் ஜனங்களை எப்ப பாரு கோலியாத்தை பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். இதுக்கு நடுவுல தான் தாவீது வராரு. தாவீது எப்படி வராரு? அவங்க அண்ணன்களை பார்க்க வராரு. போர்க்களத்துல வரும்போது தன்னுடைய சகோதரர்கள் அங்க பார்க்க வராரு. ஆனா தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. 17வது அதிகாரம் 26வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவாக அங்க கூறப்படுகிறது. அவன் நிந்திக்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். பாத்தீங்களாக்கா? இப்படி தாவீது அந்த இந்த வார்த்தை அவன் காதுல கேட்கும் போது அவனுக்குள்ள ஒரு ரோஷம், அவனுக்குள்ள ஒரு வெறி, அவனுக்குள்ள ஒரு ஆண்டவரே உங்க நாமத்தை நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பெரிய ஒரு அவனுக்குள்ள ஆசைகள். என்ன இது, ஏன் இப்படி ஏன் பண்றான், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தாவீது இறங்குறாரு. தாவீது நினைச்சு பார்க்கிறாரு. தன் விசுவாசத்தோடு கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பார்க்கிறாரு. அந்த தைரியத்தை நினைச்சு பார்க்கிறாரு. அந்த அனுபவங்களை நினைச்சு பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, சிங்கத்தையும் கரடியும் நான் ஒரு முறை காட்டுல இருக்கும் போது அதோடைய வாய்களை கிழித்து போட்டேன்னு சொல்லி ராஜா கிட்ட போய் பேசுறாரு. அந்த ராஜா கிட்ட பேசும்போது ராஜா என்ன பண்றாரு, அதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு தன்னுடைய பட்டியத்தையும் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அந்த 37வது வசனம், 38 வசனம், 39வது வசனத்தெல்லாம் சொல்லி அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் நீ கொண்டு போ, நான் போறேன், அந்த பெலிஸ்தீனை சாவடிக்க நான் போறேன்னு சொல்லும் போது ராஜா எடுத்து கொடுக்குறாரு. ஆனா ராஜா எடுத்து கொடுக்கும் போது அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. யாரு? தாவீது சொல்றாரு 39வது வசனத்துல, அந்த வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அவனுக்கு பழக்கம் இல்லாதனாலே நடந்து போனான். அவனுக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பழக்கமே இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறது எனக்கு பழக்கம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு சில காரியங்கள் பழக்கம் இருக்காது. நம்ம ஆண்டவர் அறியாதவங்க கூட சேர்ந்து கொண்டு அவங்க காரியத்தை செய்ய நமக்கு சொன்னாங்கன்னாக்கா அது நமக்கு பழக்கம் இருக்காது. சொல்லணும், அந்த தைரியம் வேணும். ராஜா கிட்ட சொல்றான், எனக்கு பழக்கமே இல்லை இந்த வஸ்திரங்களை போட்டுக்கொள்ள, இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள, இங்க ஒரு பெரிய ஆயுதத்தை நான் போட்டுக்கணும், இந்த ஆயுதங்களை நான் மாட்டிக்கணும், இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு எனக்கு பழக்கமே இல்லை. அது அவனுக்கு ரொம்ப பெருசா இருக்குது. அது பத்தல அவனுக்கு. அது அவனுக்கு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எனக்கு பழக்கம் இல்லை ராஜா, எனக்கு பழக்கம் இல்லை. அந்த வார்த்தை எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ராஜா கிட்ட தான் சொல்றாரு, எனக்கு பழக்கம் இல்லை ராஜா, எனக்கு இதை போட்டு பழக்கம் இல்லை, எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு போறாரு. சோ மனித பலத்தை அல்ல, தெய்வ பலத்தை அவன் நம்பினான். அவனுக்குள்ள இருந்தது தெய்வ பலன், அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் அந்த தைரியத்தோடு போறான்.
தைரியத்தோட ராஜா கிட்ட பேசுறான். எனக்கு பழக்கம் இல்ல ராஜா, எனக்கு பழக்கம் இல்ல ராஜா. நிறைய பேர் வந்து நீங்க பயப்படும் போது சொல்லி தருவாங்க பாத்தீங்களா, இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அவங்க போய் கேளுங்க, அங்க போய் நில்லுங்க, அங்க ஒரு லெட்டர் கொடுங்க, இங்க ஒரு லெட்டர் கொடுங்க, இவங்க கிட்ட போய் பேசுங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க, எல்லாம் சொல்லி தருவாங்க பாத்தீங்களா. சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல, நான் ஜோம் பண்றேன், நான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்களுக்கு இருக்கிற அறிகுறி. சோ தாவீதினுடைய வெற்றியின் ரகசியங்களை வித்தியாசமானவைகள். கோலியாத்தை நம்ம பேசுறதோட தாவீதை பற்றி நம்ம பேசும்போது அவனுடைய வெற்றியின் ரகசியமே வித்தியாசமாக இருந்தது. தாவீது சவுலுடைய கவசத்தை அணியவில்லை, கர்த்தர் கொடுத்த நம்பிக்கையை அணிந்து கொண்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தாவீது அந்த கவசத்தையோ அந்த வஸ்திரங்களையோ அணிந்து கொள்ளவில்லை. அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம், நீங்க எனக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த நம்பிக்கையை அணிந்து கொண்டான். அவன் எடுத்த உடனே நீ யாரு என் தேவனை நிந்திக்கிறதுக்கு, அந்த வெறிதனம் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த வெறியில அவன் வந்து நிக்கிறான் அந்த இடத்துல, போர்க்காலத்துல. தன்னுடைய சகோதரர்கள் அவனை நிந்தித்தா கூட அவன் கவலையே படல. பிரியமானவர்களே, யாரு உங்க முன்னாடி கோலியாத்தா நிக்கிறான் இன்னைக்கு? எந்த பிரச்சனை உங்களுக்கு கோலியாத்த நின்று கொண்டிருக்குது? சிலர்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் புருஷன் ஒரு பெரிய கோலியாத்து, என் மனைவி ஒரு பெரிய கோலியா, என் பிள்ளைகள், எனக்கு என்னுடைய கடன் பிரச்சனை ஒரு கோலியாத்தான் நிக்குது. ஆண்டவரே, இந்த கடனை நான் மாட்டிட்டுப்பாங்க. சும்மா கொஞ்சம் கடன் வாங்க ஆரம்பிச்சு அது வட்டி குட்டி போட்டு பெரிய கடன்ல வந்து நிப்பாங்க. பெரிய பெரிய காரியங்கள்ல ஆண்டவரே நான் என்ன பண்ணுவனே தெரியலன்னு சொல்லிட்டு நிப்பாங்க. பிள்ளைகளுக்காக எல்லா பணத்தையும் போட்டிருப்பாங்க. எல்லா பணத்தையும் பிள்ளைகள் மேல போட்டு அவங்க சரியில்லாம அது கடனை வாங்கி நான் படிக்க வச்சேன், இங்க கடனை வாங்கி படிக்க வச்சேன். அந்த பேச்சே தேவையில்லை. ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு அந்த பேச்சே தேவை கிடையாது. பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், இந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சோ அவர் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த வஸ்திரங்களையும் அந்த காரியங்களையும் அவன் எடுத்து போட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து போனான். 2வது காரியம் பாத்தீங்கன்னாக்கா, ஆற்றில் இருந்த எடுத்த 5 கற்களை அவன் ஏற்றுக்கொள்றான். 5 கற்கள் அவன் யூஸ் பண்ணது ஒரு கற்கள் தான். ஆனா அந்த 5 கற்களை அவன் ஏன் எடுத்துக்கொண்டான்றத நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த 5 கற்கள் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 5 கற்களை எடுக்கும் போது அவன் எதுக்காக அந்த 5 கற்களை எடுத்தானாக்கா, 2 சாமுவேல் 21வது அதிகாரத்துல சொல்ற மாதிரி கோலியாத்தின் வம்சத்துல இன்னும் 4 ராட்சதர்கள் இருக்கிறார்களாம் இது மாதிரி. சோ அவன் மொத்தம் எடுத்துக்கொண்டது 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டான். தாவீதுக்கு கோலியாத்துக்கு 1, மீதி 4 வந்து அவனுடைய கோலியாத்துடைய வம்சத்துல இன்னும் 4 ராட்சதர்கள் இருக்கிறாங்களாம், அவங்களையும் போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு அவன் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டான். அவனுக்கு தேவைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான். சோ இந்த இடத்துல 5 கூழாங்கற்கள் என்ன குறிக்கிறது? 1 தைரியத்தை குறிக்கிறது, நம்பிக்கையை குறிக்கிறது, தன்னை தகுதிப்படுத்தி கொள்றான் பாருங்க. எல்லாரும் சொல்றாங்க நீ பொடி பையன்யா, அவனே சொல்றான், கோலியாத் சொல்றான் நீ ஒரு சின்ன பையன், நீ என்ன சாகடிக்கிறதுக்கு நான் என்ன ஒரு நாயா அப்படிலாம் கேட்பான், நீ எப்படி என்ன சாகடிக்க முடியும் அப்படிலாம் சவால் முடியும். தன்னை தகுதிப்படுத்தி கொள்றான். ஒரு காரியத்துல நம்ம இறங்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மளுடைய இருதயம், ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவருக்குள்ளாக நம்ம தகுதிப்படுத்தி கொண்டால்தான் நம்ம எடுக்கிற கூழாங்கலுக்கும் ஒரு 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 திறமை இருக்கும். அதை நம்ம காட்டுவோம், இந்த கூழாங்கலை வைத்து நான் சாதிப்பேன். அவன் எடுத்தது ஒரு கூழாங்கல் தான், வேற ஒண்ணுமே எடுக்கலாம. சோ ஒவ்வொரு கூழாங்கலுமே நம்பர் 1 தைரியத்தை குறிக்கிறது, நம்பிக்கையை குறிக்கிறது, தகுதிப்படுத்துகிறதை குறிக்கிறது, 4வது விசுவாசத்தை குறிக்கிறது, 5வது வெற்றியை குறிக்கிறது. 5 கூழாங்கற்கள் அவனுடைய கருத்தில் இருந்தது. அவன் முதல் யூஸ் பண்ண கூழாங்கல் தைரியம் கூழாங்கல். தைரியம் என்ற கூழாங்கல்ல போடுறான். தைரியம் என்ற கூழாங்கல். 5 காரியங்கள் மறக்காதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க இடத்துல 5 கூழாங்கல்கள் இருக்க வேண்டும். நீங்க சாதிக்கணும்னாக்கா, நீங்க வெற்றி பெறணும்னாக்கா, கண்டிப்பா கோலியாத்துக்கு முன்னாடி அமைதியா பேசுங்க, அமைதியா இருங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுனாக்கா, தாவீது அந்த இடத்துல எவ்வளோ நிந்திக்கிறான். தாவீது கோலியாத்தை பயங்கரமா நிந்திக்கிறான். தாவீதை பார்த்து பயங்கரமா பேசுறான். ஆனா தாவீது கோலியாத்துடைய ஹைட்டை பார்த்தோ, வெயிட்டை பார்த்தோ, பலத்தை பார்த்தோ, அவனுடைய 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 எந்த காரியங்களை பார்த்தோ, அவனுடைய பேச்சை பார்த்தோ வியர்ந்து போகவே இல்லை. ஒரு இடத்துல கூட அதாவது நான் எனி ஜெயண்ட்டை ஐ கேன் ஓவர் கம்,
அப்படின்ட்டு தைரியத்துல போய் நிக்கிறான். எல்லாரும் ஐயோ இஸ்ரவேல ஜனங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அந்த ஜெயண்ட்டை பார்த்து இவ்வளவு உயரமா, இவன் கிட்ட மோத முடியாது, இவன் கிட்ட போக முடியாது. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் பண்றோம்ல, நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து ஐயோ இந்த பிரச்சனை கிட்ட நான் போய் இறங்கணுமா, அந்த பொம்பளை கிட்ட நான் போய் எப்படி பேசுவேன், அந்த ஆள் கிட்ட நான் போய் எப்படி பேசுவேன், அந்த லீடர் கிட்ட நான் எப்படி பேசுவேன், எங்க கணவர் கிட்ட எப்படி நான் பேசுவேன், என் மனைவி கிட்ட எப்படி தாவீது செஞ்சது என்ன தெரியுமாங்க? அவ்வளவு பேசின இடத்துல சைலண்ட கீப் அப் பண்ணாங்க. அவன் அப்படி அமைதியா இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அமைதியா இருந்தான், பேசவே இல்லை. அவங்க எல்லாம் பேசுறாங்க, ஐயோ இவனை இவன் இப்படிப்பட்டவனா இருக்கிறானே, அவன் அப்படிப்பட்டவனா இருக்கிறானே. 24வது வசனத்துல சொல்றது, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்களாம். அப்படிப்பா அந்த காத் ஊரானாகிய கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள், அவனுடைய பேச்சை பார்த்து பயந்தார்கள், அவனுடைய நடவடிக்கையை பார்த்து பயந்தாங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிற எந்த கோலியாத்தின் பயமோ, எந்த நபரோ, எந்த பிரச்சனையோ, எந்த நோய்களையோ, எந்த விதமான காரியங்களையோ, உங்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமான, உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி சைலண்டா இருந்து ஜெபம் பண்ணுங்க. என் கூட இருக்கிறவர் நீ நிந்திக்கிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுங்க. நீ என் கூட இருக்கிறவர் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுங்க, ராணுவத்தின் தேவன் என்று சொல்லுங்க. இவங்க கிட்ட நம்ம பேசணும்னு அவசியம் இல்லைங்க. உங்க பிரச்சனைக்கு முன்னாடி பேசாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறவங்களுக்கு முன்னாடி பேசாதீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து கோலியாத்தை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள முதல் கோழாங்களை தைரியத்தை வரவீங்க. ஆண்டவரே நான் இப்படிதான் நிப்பேன், ஆண்டவரே நான் இப்படிதான் ஆண்டவர், ஏன்னா என் கூட இருக்கிறவர் என்னை கைவிட மாட்டாரு. ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவர் என்னை கைவிடவே மாட்டார். எனக்காக வழக்காடுகிற தேவன், எனக்காக போராடுகிற தேவன். உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நான் நம்புறேங்க, நான் நம்புறேன், 100க்கு 100 நான் நம்புறேன். இந்த வார்த்தைகள் எல்லாமே உண்மையாகவே விசுவாசத்தோடு செயல்பட்டான். பயத்தை நோக்கி ஓடாதீங்க, விசுவாசத்தோடுன்னு சவாலை நோக்கி ஓடுங்க. பயத்தை நோக்கி ஓடாதீங்க. உங்களுக்கு முன்னாங்கள் இருக்கிற என்னென்ன பயத்தெல்லாம், ஐயோ இது பயமா இருக்குது, இப்படி பேசினா பயமா இருக்குது, அப்படி பேசினா பயமா இருக்குது, ஐயோ நான் இந்த காரியத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், ஐயோ பிள்ளைகளுடைய காரியம், ஐயோ பணத்தினுடைய காரியங்கள், என்னுடைய வேலையை குறித்த காரியங்கள், எந்த காரியமா இருந்தாலும் சவாலை நோக்கி ஓடுங்க. பயத்தை பார்த்து ஓடாதீங்க. அந்த சவாலை நோக்கி நீங்க ஓடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட நிப்பாருங்க. ஆண்டவரை பார்த்து ஓடுங்க. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் ஆண்டவர் செய்வாரு. ஸோ இந்த இடத்துல தாவீதை நோக்கி நான் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அதிசயமான காரியங்களாக இருந்தது. சோ தாவீது கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, நானோ ராணுவத்தின் தேவனாகிய நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்ற தகுதி, என்ற ஒரு அஷூரன்ஸ், என் நம்பிக்கை அவனுக்கு வைராக்கியமா இருந்தது. சோ இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சொல்லி, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோலியாத்தா மாதிரி பார்த்து பயப்படாதீங்க. சிலர்லாம் குட்டி குட்டி காரியத்துக்கெல்லாம் அழுதுட்டு இருப்பீங்க உட்காந்து, ஐயோ இது எப்படி நடக்க போகுது, இன்னைக்கு நைட் நான் என்ன பண்ண போறேன், ஐயோ எங்க ஓட போறேன், எனக்கு சொந்த வீடு இல்லையே ஆண்டவரே, எனக்கு சரியான பிசினஸ் இல்லையே, எனக்கு சரியான வேலை இல்லையே, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையே, எனக்கு பென்ஷன் எப்படி வரப்போகுது, ஐயோ நான் எப்படி என்னுடைய ஃபியூச்சர் நான் என்ன பண்ண போறேன், ஃபியூச்சரை குறித்து பயமா இருக்குது. எதுவுமே பயப்படாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா உங்களுக்கு? போதும். அதுக்குள்ள கர்த்தரு தைரியத்தை தருவாரு, நம்பிக்கை கொடுப்பாரு, தகுதிப்படுத்துவாரு, விசுவாசத்தை கொடுப்பாரு, வெற்றியை கொடுப்பாரு. இந்த 5 காரியங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். யாரா இருந்தாலும், எங்க இருந்தாலும், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுடைய வியாதிகளை பார்த்து பயப்படாதீங்க. எத்தனை பேருக்கு கேன்சர் வியாதி சுகமா இருக்குது, ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிற நான் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். கேன்சர் ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ல இருந்தது, 2nd ஸ்டேஜ்ல இருந்தது, 3rd ஸ்டேஜ்ல இருந்தது. ஆனா ஆண்டவர் சுகப்படுத்தினாரு. என் சரீரத்துல இருக்கிற, ஆண்டவரே ஜோம் பண்ணுங்க, இப்படி ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னென்ன கிருமிகள் என் சரீரத்துல வந்து எனக்கு வியாதியை கொடுக்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது வெளியே போகட்டும் சொல்லி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பா இந்த ஜெபத்தை செய்யுங்க, விசுவாசத்தோடு இருங்க. உங்க 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 பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லுங்க,
உனக்கு தகுதி இல்ல, என்கிட்ட வரத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க. பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க. உனக்கு தகுதியே கிடையாது, நீ என்கிட்ட வந்து நிக்க முடியாது, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய இராணுவங்களின் தேவன் சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக அவன் அவன் பாருங்க, அவன் கையில ஆயுதங்கள் இருந்தது, கோலியாத்து கையில பெரிய ஹைட் வெயிட் எல்லாம் இருந்தது. எதனா ஜெயிச்சுச்சா? ஒண்ணுமே ஜெயிக்க முடியல. ஆனா இவ சொல்ற பாருங்க, நீ நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய். ஒவ்வொரு பயத்திலையும், ஒவ்வொரு வியாதியிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, கேடகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எது வந்து எந்த பக்கம் வந்து குத்திடுமோ, யார் வந்து என்ன சாகடிச்சிடுவாங்களோ, இந்த பயங்கள் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஓட்ட முடியாது. எல்லா பயம், இந்த வியாதி என்ன ஆக போதோ, எப்படி இருக்க போதோ. நல்லா ஜெபம் பண்றீங்களா? பைபிளை வாசிக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஊழியம் செய்றீங்களா கர்த்தருக்காக? கண்டிப்பாக எல்லாமே அது அந்த நேரத்துல நேர்த்தியாக நடக்கப்படும். ஆமென். சோ கண்டிப்பா இதை நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சு பேசுறேன். நான் ஒவ்வொரு காரியத்தையுமே கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்மளை கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். ஒவ்வொரு காரியம் எங்கெங்க அப்படியே நெருக்கடி படுறீங்களோ, எங்கெங்க பண கஷ்டங்கள், எங்கெங்க ஐயோ ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது, நான் இந்த திருமணத்தை நான் எப்படி நடத்தி முடிக்க போறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஃபீஸை கட்டி முடிக்க போறேன், ஆண்டவரே இயேசு சுவாமி என் பிள்ளைகளை என் கூட பேச விடாம பண்றாங்களே, என் பிள்ளைங்க என் கூட பேச மாட்டாங்களே, மந்திரத்தின் ஆவிகள் ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே இயேசப்பா, இந்த மந்திரத்தின் ஆவிகள் ஆண்டவரே செய்வினின் ஆவிகளை, பயப்படாதீங்க. அவங்க செய்வன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, என்ன சொல்லுவாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, எங்களுக்கு பயமா இருக்குது, அந்த செய்வனை நடக்கக்கூடாது, அந்த செய்வனால அந்த செய்வனையே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, அந்த மந்திரத்தையே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, அந்த மந்திரம் எப்படி உங்களை விட்டு போகும்? அந்த மந்திரத்துக்கு அந்த ஆவிக்கு தெரிஞ்சிடும், ஓ இவங்க பயப்படுறாங்க, இவங்களை பிடிச்சிக்கலாம், இவங்க கூடவே இருக்கலாம், இவங்களை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் ஆவிக்கு தெரியும். சோ பிரியமானவர்களே, மந்திரத்தின் ஆவியை துரத்துங்க. உனக்கு தகுதி இல்லை, நீ என் மேல இருக்க முடியாது, என் கிட்ட வர முடியாதுன்னு சொல்லி துரத்தி அனுப்புங்க அந்த மந்திரத்தின் ஆவிகளையும், அந்த தந்திரத்தின் ஆவிகளையும், பொறாமையின் ஆவிகளையும், வைத்தறிச்சலின் ஆவிகளையும். இது எல்லாமே நம்ம கிட்ட வந்து நம்மளை பயமுறுத்துகிற ஆடிகள். யாருன்னா கண்ணு வச்சுட்டாங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பயப்படுவாங்க, ஐயோ அவங்க என்ன கண்ணை வச்சுட்டாங்க, இன்னைக்கு என்ன ஆக போதோ, அவங்க என் பிசினஸ் மேல கண்ணை வச்சுட்டாங்களே, ஐயோ என் கடையே ஓடாது, என்னுடைய பிசினஸே ஓடாதுன்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, என் பொண்ணுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாம, இந்த காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு நான் எப்படி நகையை போட்டு கல்யாணம் பண்ண போறேன், என்ன பண்ண போறேன், எப்படி டவுரி கொடுக்க போறேன், இது எல்லாமே சாத்தான் கொடுக்கிற ஒரு வித்தியாசமான பயங்கள். இந்த பயத்தை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. ஆண்டவரே இந்த பயங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஏன்னா யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறது, நம்முடையதல்ல. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனத்துல அழகா சொல்லப்படுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென், ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. எவ்வளவு காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, முக்கியமா தாய்மார்கள், முக்கியமா தகப்பன்மார்கள், ஊழியக்காரர்கள், நிறைய காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய ஆலயங்களில சிலர் வந்து உங்களுக்கு அதிக பிரச்சனை பண்ணி கொண்டிருப்பாங்க, ஆலயத்தை நடத்த விடாதபடி பண்ணுவாங்க, ஆலயத்துல பெரிய பிரச்சனைகளை பண்ணிட்டு இருப்பாங்க, வந்து குழப்பத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு பாஸ்டர்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆவிகள் நிறைய இருக்குது. பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அழகா தூக்கி கொண்டு போய் போட்டுருவாரு, தூக்கி தூரமா தூக்கி போடுவாரு. அப்படிப்பட்ட ஆவிகள் வராம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஆவிகளுக்கெல்லாம் ஊழியக்காரங்க நம்மளாம் பயந்துகிட்டு வாழக்கூடாது. ஏசப்பா நீர் எங்களை அழைத்தவர் ஆண்டவரே, எங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லவர் இயேசு சுவாமி. வெறும் கூழாங்கலை வச்சுக்கிட்டு அவர் போனாருங்க, களத்துல இறங்கினாருங்க. வெறும் ஒரு கூழாங்கலை வச்சுக்கிட்டு களத்துல இறங்கினார். ஒரே ஒரு கூழாங்கல் நேரா போய் நடு நெத்தியில உட்காருது. அது அவன் முகம் குப்புற விழுந்து சாகுறான், அவன் முகம் குப்புற விழுந்து சாகுறான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக நீங்க பார்த்து பயந்துராதீங்க. எந்த ஒரு பிரச்சனையை பார்த்து ஐயோ இவ்வளவு பெருசா இருக்குது ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், அழைத்தவர் நம்மள கூடவே இருக்கிறார். அவர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது, அவர் கைவிடவும் மாட்டார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில வருகிற தோல்விகளை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தரை நம்பி வெற்றி நிச்சயம் என்று சொல்லுங்க. எனக்கு வெற்றி நிச்சயம் இருக்குது ஆண்டவரே. நிறைய பேர் ரொம்ப பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருப்பீங்க, ரொம்ப ஒரு பயந்த சுபாவத்திலே வாழ்ந்திருப்பீங்க. சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒழுங்கா ஆலயத்துக்கு போங்க, ஒழுங்கா உங்க பாஸ்டர் சொல்ற பேச்சுகளை கேளுங்க, தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தைகளுக்கு அதை விசுவாசிங்க. என்னால எல்லாத்தையும் பார்த்துப்பேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன், நான் எனக்கு எல்லாம் இருக்குது, நான் என்ன பண்றேன்னு பண்ணிக்கிறேன். தூக்கி போடாதீங்க, தூக்கி போடாதீங்க. சும்மா ஒரு 3 வருஷம் ஆண்டவருக்குள்ள இருப்பீங்க, அப்புறம் தூரம் போயிடுவீங்க. ஒரு 5 வருஷம் ஆண்டவருக்குள்ள இருப்பீங்க, அப்புறம் தூரம் போயிடுவீங்க. சாத்தானுக்கு உங்களை எங்க வலை போட்டு பிடிக்கணும்னு சொல்லி தெரியும்.
சாத்தானுக்கு தெரியும். சோ இந்த இடத்துல யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த சாத்தான் உங்களை ஜெயிக்க கூடவே கூடாது. எந்த சாத்தானும் நான் எப்பவுமே இப்படித்தான் இருப்பேன் ஆண்டவரை, நான் ஆண்டவரை தான் நம்புவேன். என்னை சுத்தி பல பேரு என்னென்ன பேசினாலும் பேசிக்கிட்டோம், என்னை சுத்திலும் ஆண்டவரை என்னென்ன சொன்னாலும். தாவீது போயிட்டு அந்த கோலியாத்துக்கு முன்னாடி பேசினாரா? இல்ல, இல்லவே இல்லை. நீ நிந்திக்கிற தேவனை வைத்துதான் நான் வரேன்னு சொன்னார ஒழிய, நீ யாரு, நீ எதுக்கு இதை பேசுற, நீ எப்படி பேசுற, நீ என்ன உனக்கு தைரியம் இருக்குது, எங்களை இப்படி பேசுற, எதுவுமே கேட்டுக்கல, எதுவுமே கேட்டுக்கல. அவன் கிட்ட இருந்ததெல்லாம் ஆயுதங்கள், இவன் கிட்ட இருந்தது கூழாங்கல். பிரியமானவர்களே, ஒரு குட்டி விசுவாசம் என்ன கூழாங்கல் உங்ககிட்ட இருந்தாலே நீங்க சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. எப்படிப்பட்ட யுத்தமா இருக்கட்டும், ஆண்டவருடைய பிள்ளைங்க தோத்து போனதா சரித்திரமே கிடையாது, சரித்திரமே கிடையாது. இந்த இடத்துல கண்டிப்பா அதை நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஆண்டவருடைய பிள்ளைங்க எங்குமே தோத்து போக மாட்டாங்க. பிரச்சனைங்க உங்க சொந்த சக்தியால் அல்ல, தேவனுடைய வல்லமையால வெற்றி பெறுங்க. பிரச்சனைகளை பார்த்து உங்க சொந்த சக்தியில நான் மீண்டு வந்துருவேன், நான் இதை ஜெயிச்சிருவேன், யாராலையும் எதையும் மீண்டு வர முடியாது. தேவனுடைய வல்லமையால மாத்திரமே வெற்றி பெற முடியும். சோ நம்மளுக்கு இந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருந்தாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்களாக இருக்கும். கோலியாத்து வைத்ததெல்லாம் ஈட்டி மேல நம்பிக்கை வச்சான், அவன் வைத்திருந்த ஈட்டியின் மேல நம்பிக்கை வச்சான். தாவீது வைத்த நம்பிக்கை சேனைகளின் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட விசுவாசத்துல நான் நிறக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிரச்சனை வீட்டுக்குள்ள இன்னைக்கு விளையாடி கொண்டிருக்குதுல, எந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை, எந்த வீட்டுக்குள்ள சண்டை இல்லாம இருக்குது, எந்த வீட்டுக்குள்ள குழப்பம் இல்லாம இருக்குது, எந்த வீட்டுக்குள்ள அப்படியே சாத்தான் விளையாடாம இருக்கிறான், சாத்தான் காத்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் கதவு திறந்தீங்கனாலே, ஒரு ஜபம் குறைஞ்சாலே சாத்தான் உள்ள நுழைஞ்சிருவான், ஒரு வேத வாசிப்பு குறைஞ்சாலே சாத்தான் உள்ள நுழைஞ்சிருவான். அவன் பேக்கெட்டோட வருவான், சூட்கேஸோட வருவான். இந்த பிரச்சனையை உன் குடும்பத்துல கொடுத்துட்டு போறேன், டேக் இட்னு சொல்லிட்டு போவான். பிரியமானவர்களே, பயமுத்திக்கிட்டே இருப்பான், பயமுத்திக்கிட்டே இருப்பான். பயம், நோய் பயம், வியாதி, இந்த வியாதி வந்துருமோ, இந்த வியாதி என்ன பண்ண போதோ, இந்த வியாதினால நாங்க என்ன செய்ய போகிறோமோ, ஐயோ இந்த வியாதி எப்படி இருக்குமோ, என்ன வியாதி வரப்போதோ, பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதான் தாவீது கோலியாத்தினுடைய அடையாளமே பயத்தின் அடையாளம், பயத்தின் அடையாளம். நோய், தோல்வி, பொருளாதார நெருக்கடிகள், இது எல்லாமே சாத்தான் கொண்டு வருகிற பயங்கள். பிரியமானவர்களே, எந்த பயமும் என்கிட்ட இல்ல, நான் ஜாலியா தான் இருக்கிறேன்னு சொல்லாதீங்க, இல்லவே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் எதையோ ஒன்னத்தை சாத்தான் வைத்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருப்பாங்க, ஆனா ஏதோ சின்ன காரியத்துக்கு பயங்கரமா பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ என்னால முடியாது, என்னாலவே முடியாது. என்னால முடியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஜெபிக்க முடியாதவங்க தான் என்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜெபிக்கிறவங்களா ஒரு கை பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம், என்னன்னா வரட்டும், என்னன்னா பிரச்சனை வரட்டும். அந்த ஆண்டவர் பாத்தீங்கன்னாக்கா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அவர் சாகடிச்சிட்ட பிறகு எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. போய் நின்று தலையவரை வெட்டி எடுத்து காட்டுறாரு. என்ன வேதத்துல சொல்லுது அது மாதிரி. அதெல்லாம் காட்டும் போது இஸ்ரேல் ஜனங்க பார்த்துனுங்கிறாங்க. அதான் ஆண்டவர் பிரச்சனை போகும்போது எல்லாரும் அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்த இது என்ன, அடுத்த சீரியல் என்ன, அடுத்தது எப்படி, அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல அப்படி பண்ண மாட்டாரு. அடுத்தது உன்னை உயர்த்தி வச்சு காட்டுவாரு, உன்னை உயர்த்தி வைத்துதான் காட்டுவாரு. அடுத்த ஸ்டெப்பு ஆண்டவரே நீங்க தான், எனக்கு தெரியாது, ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க தான் ஆண்டவரே. அந்த 17 அதிகாரம் முழுவதுமே அப்படியே என்ஜாய் பண்ணி வாசிக்கலாம். ஒரு கல்லை தூக்கிட்டு போயிட்டு அவன் நெற்றியில பதிந்து அந்த கோலியாத்து விழுந்தது கூட பாத்தீங்கன்னாக்கா அப்படியே முன்னாடிதான் சரணடைந்து விழுறான். சாத்தான் நீங்க முழங்கால் போடும் போது உங்களை பயமுத்திட்டு கொண்டு இருக்கிற சாத்தான் உங்க முன்னாடி சரணடையும். எப்படிப்பட்ட வேலையில பாக்குறீங்களா, தோல்வியை பாக்குறீங்களா, வேலை கிடைக்கலன்னு சொல்றீங்களா, உங்க வேலையில உங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கலையா, பார்ஷியாலிட்டி பாக்குறாங்களா, உங்க வேலையில உங்களை சரியா எடுத்து நடத்தலையா, எதுக்குமே பயப்படாதீங்க. ஜபத்துல வச்சுட்டு போங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாள் மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் சொல்றதுனால இதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீங்க பதில் கொடுங்க, ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுங்க, ஆண்டவரே நீங்க பதில் கொடுங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சோ கோலியாத்து பயத்தின் அடையாளமாக இருந்தான், தாவீது விசுவாசத்தின் அடையாளமாக இருந்தார். அதனால இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஜெயண்ட் வரட்டுங்க, எந்த ஜெயண்டா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு கோலியாத்தா வரட்டும், எந்த பயம் வரட்டும், எந்த நெருக்கடிகள் வரட்டும், நோய்கள் வரட்டும்,
ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க. யாரெல்லாம் இங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களோ தயவு செய்து உங்களுக்குள்ள சில பயங்கள் இருக்குமானால், உங்களுக்குள்ள ஒரு நோய்கள் இருக்கும். நோய் வந்து இந்த நோய் எனக்குள்ள வந்துருமோ ஆண்டவரே, இந்த பண கஷ்டம் எனக்கு வந்துருமோ, இந்த ஃபேமிலிக்குள்ள ஆண்டவரே என்னை பிரிஞ்சு போயிடுவாங்களோ, ஆண்டவரே டிவோர்ஸ் ஆயிடுமோ, ஆண்டவரே என் பிள்ளைகள் என்னோட கூட பேசாம போயிடுவாங்களோ, இதெல்லாம் பயந்துட்டு இருக்கிறீங்கனாக்கா வாங்க ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். சோ அந்த உங்களுடைய பிரச்சனையின் அளவை பார்த்து பயப்படாதீங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு பார்த்து பயப்படாதீங்க. நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க. என் தேவன் பெரியவர். உங்க சாத்தான் சொல்லுவான், உன்னால முடியவே முடியாது, உன்னால ஜெயிக்கவே முடியாது, நீ பாரு விழுந்துருவ, நீ இதுல நீ எங்கேயாச்சும் விழுந்துருவ பாரு, உனக்கு ஒண்ணுமே முடியாது. அப்படி இல்லை. நம்ம இதை பேச 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 யோசிக்க 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 ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார். 5 கூழாங்கற்கள், தைரியம், நம்பிக்கை, தகுதிப்படுத்தி கொண்டான், விசுவாசம், வெற்றி. வெற்றி நம்முடையது, யுத்தம் கர்த்தருடையது. நாம் அனைவருமே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி உங்க பயத்தை எல்லாத்தையும் ஆண்டுட்டு சொல்லுங்க. பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை, பிள்ளைகளை குறித்து பயங்கள், திருமணத்தை குறித்து பயங்கள், குழந்தை பிறக்கலையே என்னை விரட்டி அனுப்பிடுவாங்களோ, என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ என்ற பயங்கள் எல்லாத்தையும் ஆண்டுட்டு சொல்லுங்க. வாங்க ஜெபம் பண்ணுங்க, வாங்க நம்ம ஜெபிக்கலாம். வாங்க, கர்த்தர் விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. உங்க பிரச்சனையை பார்த்து உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவரே நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே சொல்லுங்க. இது எல்லாமே நல்லா இருந்தா கர்த்தர் உங்க பிரச்சனையை விரட்டி அனுப்புவாருங்க. சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவரே இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குது, என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? ஆண்டவர் இவ்வளவு பெரிய கோலியாத் எனக்கு முன்னாடி நிக்கிறான் ஆண்டவரே. கோலியாத் என்றாலே பயத்தின் அடையாளம், தாவீது என்றாலே விசுவாசத்தின் அடையாளம். பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவர் ஒரு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். உங்க ஜெப குறிப்புகளை நீங்க எழுதி கொண்டிருக்கிறீங்கனாக்கா வாங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு, ஆண்டவரே உம்மை நம்புறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கல்லை நான் வீசி அடிக்கிறேன், என்னுடைய பயங்கள் பிரச்சனைகள் ஓடட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பாடலை கேட்கும் போது தயவாய் இறங்கி ஆண்டோட்ட ஒவ்வொருத்தருமே ஜெபம் பண்ணுங்க. புதிதாக வந்திருக்கிறவர்கள் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே வாங்க ஜெபிக்கலாம். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார், ஆண்டவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். இந்த நேரத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். யாரா இருந்தாலும் எங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்து முகம் குப்புற விழுந்து போகட்டும்.